பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதஜா சதவியாபிமா பெரியவா சரணம் பெரியவா சரணம் சதஜா சதவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானத சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதனம் கலியுதேவம் காட்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு அவள் எல்லாரையும் அழைச்சது ஈஸ்வரன் தானே, அவள் எல்லாரையும் அழைச்சது ஈஸ்வரன் தானே. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தலைமை பாருங்க. இதை ரொம்ப முன்னாடி நான் கேட்டது பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா அவருடைய உபன்யாசத்தில் அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் கிளியராக இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். அதை நான் இப்போ தான் சொல்கிறதுக்கு எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணுறாரு, நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஏன்னா எப்போது நான் இதை எடுத்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுட்டேன் முதலியே. மகாபரிவா ஒரு தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு, அவர் தமிழ் வருஷ பிறப்பு இல்லை, அவருடைய மகாபரியோட தமிழ் வருஷ பிறப்பு, அவருடைய பர்த்டே, மகாபரியோட ஜன்ம நட்சத்திரம் அந்த தினம் அது வருது அன்னைக்கு, அவருடைய அனுஷம் வருது. அது நிஜமாகவே அந்த வருஷ பிறப்பு அன்றைக்கி அவருடைய வருஷ பிறப்பு, அவருக்கு பர்த்டே அன்றைக்கி வருது. சிவாஸ்தானத்தில் இருந்தார். எல்லாருக்கும் சிவாஸ்தானம் அங்கே தரிசனம் கொடுத்துனே இருந்தார். அப்போ காஞ்சி காமாட்சி கோவிலேருந்து அந்த அர்ச்சகர் வந்தார். அபிஷேக பிரசாதத்தெல்லாம் ஏன்னா பண்ணியிருப்பார், பெரியவாளுடைய இது ஜென்ம நட்சத்திரம் வருதுன்னு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பிரசாதம் கொண்டு வந்திருப்பார். அதை எடுத்துட்டார் பெரியவா. அந்த பரிவட்டம் ஒன்று கொண்டு அந்த அவாளுக்கு அந்த மாதிரியான ஒரு யோக்கியதை இருக்குது. அந்த அர்ச்சகர்கள் பெரியவாளுக்கு சிரசில் அவாளே அப்படி கட்டுவா அந்த பரிவட்டத்தை. அப்படி பண்ணும்போது பெரியவா கொஞ்சம் இருன்னு சொல்லிவிட்டு அங்கே தூரத்தில் ஒரு வயசானவர் இருந்தாராம். அவர் எங்கள் வான் கூப்பிட்டாராம். இவருக்கு கட்டுன்னு சைகை பண்ணார். அதை பக்கத்தில் இருக்க சிஷ்யா சொல்லிவிடுவா என்ன சொல்கிறாரு, பெரியவாளுக்கு வேணாமா அதை இவருக்கு கட்ட சொல்கிறார். அவர் கட்டி விட்டுட்டார், அவர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து பிரசாதம் வந்தது. அந்த பிரசாதத்தோடு பார்த்தா ஒரு பெரிய நிலமாலை ஒன்று, பெரிய மாலை அது தான். அந்த மாலை கொண்டு வந்திருந்தான் அந்த அர்ச்சகர். பெரியவா கொஞ்சம் பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பையன் அங்கே நிற்கிறான், ஒரு யூத்து, அவனை கூப்பிட்டாரான். இந்த பையனுக்கு அந்த மாலையை போடுன்ற மாதிரி செய்கை பண்ணியிருக்காரு. இந்த மாலையை தூக்கி அவனுக்கு போட்டிருக்கா. அந்த பையன் அங்கே போய் நிற்கிறான் 2 அதுக்கப்புறம் குங்குமம் பிரசாதம் வந்தது இல்லையா இந்த காமாட்சி கோவிலேருந்து, அதை கையில் வச்சுட்டு இதை அவகிட்ட கொடுன்ற மாதிரி காமிச்சாரான். அங்கே யாரோ ஒரு சுமங்கலி யாரோ வந்திருக்கா வயசானவ, அவள் கையில் கொடுத்தா அவள் இட்டுண்டு கையில் வச்சுக்க சொன்னாரான். அதை கொடுத்துட்டாரான். அப்புறம் வாயினவெல்லாம் கிளம்பி போயிட்டா. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இப்போ பெரியவாளுக்கு அவருடைய இதுக்காக தான் ஜென்ம நட்சத்திரம் வருது அன்றைக்கி, வருஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தால் பெரியவா அதை அப்படியே ஒவ்வொருத்தருக்காக தள்ளி விட்றாரு. ஏன்னா பெரியவா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பிடிச்சி இருக்கிறார். நம்ம இன்றைக்கி அங்கே போனோம் அப்படின்னா நம்ம போகிறது கிடையாது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சா தான் அங்கே போய் நிற்போம். அந்த மாதிரி அவரை வரவழைச்சிருக்கார். அந்த முதல்ல வயசானவருக்கு தலை உடைக்கிற மாதிரி வெளியே இருக்குமா. அவர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு அவருக்கு சரியாகலை. பெரியவா இன்றைக்கி சரி பண்ணி வச்சுட்றேன் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதனால தான் அந்த வயசானவரை கூப்பிட்ருக்காரு. தெரியுறது பார்த்தா கூப்பிட்ருக்காருன்னா நான் அவருக்கு ஒரு புத்தி கொடுத்துருப்பார். இன்றைக்கி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் நிற்கிறார். அவருக்கு தலைவலின்னு எப்படி அவருக்கு விடாத தலைவலி அடிக்கடி வருதுன்னு பெரியவா தான் பரமேஸ்வரன் தெரியும். ஆனால் இது இருந்தால் அவர் கட்டும்போது பெரியவா பரமேஸ்வரன் சங்கல்பம் பண்ணிட்டா போகட்டும் அப்படின்னு பெரியவா நினச்சிட்டா அங்கே போயிடும். அவ்வளோதான். என்னப்பா அந்த பரிவட்டத்தை கட்டினதுனால தான் அவருக்கு தலைவலி போச்சா அப்படின்னா பெரியவா நினச்ச இடத்துலேருந்து ஒரு சங்கல்பம் இப்போ பெரியவா இங்கே இருக்கான்னு நினைக்கிறாருன்னா அது நம்மளுக்கு நடக்கும். பெரியவா அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இல்லையா, இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று நடத்தி காமிச்சிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
அதனால் அவருக்கு அந்த தலைவலி அதோடு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமையே இருக்குது. சரியான ஒரு பேர் கிடைக்கல, அவனுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ அந்த பையனுக்கு நிலமாலை போட்டு வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து வந்து அப்போ அவனுக்கு கல்யாணம் சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகி நடந்திருக்கும். இதெல்லாம் தெரியுறது பார்த்தா. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்றது தான் பிரச்சனை. அந்த சுமங்கலி யாரோ வந்த வயசான வந்து அவருடைய ஆத்துக்காரர் எங்கேயோ அட்மிட் ஆகிருக்கா, ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி ஒரு பெரியவாக்கிட்டேருந்து ஒரு பிரசாதத்தை வாங்கி போய் கொடுத்து சரி பண்ணிடலாம், வேண்டிக்கலாம் பெரியவாளைன்னு வந்திருக்காவோ. அப்போது பெரியவா வந்து அவளை கூப்பிட்டு அந்த குங்குமத்தை அவகிட்ட இட்டுக்கிட்டோன்னு சொல்கிறான்னு. அப்போ சுமங்கலின்னு தெரியுது, சுமங்கலி ஆகிட்டா. அப்போ அவங்க வார்த்தைக்காரர் வந்து உயிர் பொழைச்சிடுவார்னு அர்த்தம். பெரியவானால் உட்காந்த இடத்துலேருந்து இந்த மூணுத்தையும் சரி பண்ணியிருக்கார். அவருடைய நம்மளாம் ஒரு எல்லோரும் பர்த்டேன்னா என்ன பண்ணுவோம், அங்கே போய் இருக்கிற துட்டை அழிக்கிறதுக்காக போய் ஹோட்டலில் போகிறது, இருக்கிற துட்டை வேஸ்ட்டாக போய் கொடுக்கறது, என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக அப்படிலாம் ஒரு பிஹேவியர் தான் இன்றைக்கி போயின்னு இருக்கு. ஆனால் பெரியவா வந்து நடத்தி காமிக்கிறா. ஒரு ஒரு பர்த்டேனா உபயோகமானதாக எப்படி இருக்கணும், 4 பேருக்கு நல்லதை பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் பெரியவா. ஒருத்தருக்கு தலைவலி வருஷமாக தலைவலி இருக்கிறது அப்படியே இருக்குது, அது போக வச்சிடுறாரு. அப்புறம் ஒரு பையனுக்கு கல்யாணமாக வைக்கிறார். அந்த பையனுக்கு இன்னொருத்தருக்கு அந்த சுமங்கலிக்கு ஆத்துக்காரர் வந்து பெட் ரிட்டனாக இருக்கார், உயிர் போகிற மாதிரி அவரை பிழைக்க வச்சிடுறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து அவருடைய பர்த்டே அன்றைக்கி பெரியவோட ஜென்மதினம் அன்றைக்கி நட்சத்திரம் அன்றைக்கி சரி பண்ணுறாருன்னா பெரியவாளை மாதிரி யார் இருக்க முடியும்? பெரியவா மாதிரி பரமேஸ்வரன் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன் மகாபிரிவா பாதமேஸ்வரன்.